வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் வித் ஒரு தக் லைஃப் அப்டேட்டு. ஸோ மணிரத்னம் படங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லா படங்கள்லையும் ஒரு ட்ரெயின் வர்ற காட்சி கண்டிப்பா இருக்கும். அதே நேரத்தில் வந்து மழை பெய்கிற காட்சி, இது ரெண்டும் இல்லாமல் எந்த மணிரத்னம் படமும் இருக்காது. ஏதாவது ஒரு காட்சியில மழை பெய்யும், ஏதாவது ஒரு காட்சியில வந்து ட்ரெயின் வரும். இது வந்து இதை வந்து தக் லைஃப்லையும் தவறல. முக்கியமான சில காட்சிகள் வந்து அதில் தான் எடுத்திருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபிளாஷ்பேக்கும் இருக்கு, கிளைமேக்ஸும் இருக்கு. ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில மிகப்பெரிய ஒரு செட்டு போட்டு இன்டென்ஸ் ஆக்ஷன் காட்சிகள், ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகள் வந்து 5 நாட்கள் படப்பிடிப்பு நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து சில பிக்சர்ஸ் வந்திருக்கு. அதுதான் இப்போ வந்து அப்டேட்டு. ஸோ வழக்கம் போல மணிரத்னம் படங்களில் வரக்கூடிய அந்த ஹைலைட் அது வந்து இந்த படம் தக் லைஃப்லையும் வருது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 65 இயர்ஸ் ஆஃப் கமலிசம், 65 இயர்ஸ் ஆஃப் உலகநாயகன் கமலஹாசன், தயாரிப்பாளர் கமலஹாசன். ஸோ தயாரிப்பாளர் கமலஹாசன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரசிகராக இருக்கிற காலகட்டத்திலேயே எடுத்த முடிவு, எனக்கு காசு வந்தா நான் நிச்சயமாக நல்ல படங்கள் எடுப்பேன். ஏன்னா அவர் ஒரு கதாநாயகியை கற்பழிக்க போற காட்சியில வந்து பாட்டெல்லாம் வந்திருக்கு பழைய கால படங்கள்ல. அதெல்லாம் அவர் கிண்டல் அடிச்சு தேட்டர்ல சிரிச்சிருக்காரு. நம்ம வந்தா இந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது, நம்ம வந்தா கொஞ்சமாவது நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அவர் முடிவெடுத்ததுனாலதான் அவர் தயாரிப்பாளர் ஆனாரு. முதல் படமாக ராஜபார்வை எடுத்தாரு. 50 படங்களுக்கு மேல எடுத்தாச்சு. ராஜ்கமல்ல 50வது படமா விக்ரம் வந்தது. முதல்ல 1 கோடி படம், 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படம் விக்ரம். 1986 வந்த விக்ரம் திரைப்படம். ஸோ அந்த விக்ரம்ல தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ரேப் பாடல் விக்ரம் விக்ரம், தமிழ்ல முதல் ரேப் சாங்குங்கிறது உலகநாயகன் பாடின அந்த டைட்டில் சாங் தான். ஸோ அந்த படம் 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மிக பிரம்மாண்டமாக, அந்த காலத்துல ராக்கெட்லாம் வச்சு பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட படம். ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி உருவான படம் அது. அதற்கு பிறகு ஏராளமான படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. சத்யா, அவர் எடுத்த சத்யாவா இருக்கட்டும், அதே மாதிரி அபூர்வ சகோதரர்களா இருக்கட்டும். அபூர்வ சகோதரர்களா 10,000 அடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு திருப்பி எடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த படம். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட், சகலகலாவலவன் வசூல முறியடித்த அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த மாதிரி ஏராளமான படம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, ஒரு ஹீரோ அவர் பீக்ல இருக்கிறப்ப அவர் நடிக்காம இன்னொரு வளர்ந்து வரும் நடிகரான சத்யராஜுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை கதாநாயகனா வச்சு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, தன்னுடைய நண்பர் சந்தான பாரதிக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் அந்த மாதிரி எடுத்த படம் தான் இது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான முயற்சிகள். அவருடைய கம்பெனியில விக்ரமுக்கு வந்து கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்து அவரை கதாநாயகனா நடிக்க வச்சு அவர் எடுக்கிறாரு. ஏன்னா அப்ப அவரை படம் நடிக்க முடியல அந்த காலகட்டத்துல. ஸோ அதனால வந்து விக்ரமை வச்சு அந்த படத்தை எடுக்கிறாரு. தேவர் மகன் அவருடைய சொந்த படம், அவரே கதை திரைக்கதை வசனம் எழுதி தேவர் மகன் தயாரிக்கிறாரு. அதுல வந்து ஒரு காட்சிக்கு வந்து 500 பேர் வேணும் அப்படின்னா 300 பேர் தான் இருக்காங்க. அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. பேக்கப் சொல்லிட்டு அடுத்த நாள் 500 பேரை வர வச்சு அந்த காட்சி எடுக்கிறாரு. அந்த இது பிளாஸ்ட், அந்த சாமி ஊர்வலம் போகும், பாம் வெடிக்கும், காந்திமதி, அந்த காட்சியெல்லாம் ஒரு தயாரிப்பாளராக அப்படி படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எடுத்த படம், அப்படி எடுத்த படம் தான் தேவர் மகன். அதே மாதிரி ஹேராம், மறக்கவே முடியாது. ஹேராம்ல போடப்பட்ட செட்டு, அந்த பெங்கால் செட்டு, ட்ராம் கீம்னு அவர் பண்ணது வந்து பயங்கரமான ஒரு பொருட்செலவு. 11 கோடிக்கு மேல செலவு பண்ணி எடுத்த படம் அது. இன்னைக்கும் வந்து அது பேசப்படக்கூடிய ஒரு படமா இருக்கு அப்படின்னா அதுல அவர் பண்ண ரிசர்ச், அவர் போட்ட செலவு, அவருடைய நடிப்பு எல்லாமே சேர்ந்துதான் ஒரு படம் வரும். ஒரு படம் தனியா ஒருத்தருக்கு வந்து விருது வந்துடாது. உலகநாயகன் கமலஹாசன் 3ஆம் பிறையில விருது வாங்குறாரு, நாயகன்ல விருது வாங்குறாரு, தேவர் மகன்ல விருது இந்தியன்ல விருது வாங்குறாரு, 3 தேசிய விருது. அதுக்கு முன்னாடி களத்தூர் கண்ணமான விருது. அவர் ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா விருதுமே என்னுடைய விருது அப்படின்னு நான் சொல்ல முடியாது, இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. 3ஆம் பிறைங்கிறது கேமராவும் நடிப்பும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நாயகன்கிறது வந்து கதை சுவாரஸ்யமா இருந்தது, எல்லா தொழில்நுட்பமும் கரெக்டா கச்சிதமா இருந்தது, நடிப்பும் அதில் பரிமளித்தது அப்படிங்கிறாரு. இந்தியனை பொறுத்தவரைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பட்டைய கிளப்பிட்டாங்க, மேக்கப் ரொம்ப சிறப்பா இருந்தது, கதை சுவாரஸ்யமா இருந்தது,
அதுல வந்து நடிப்பும் சிறப்பா இருந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப போல்டான தயாரிப்பாளர் உலகநாயகன் கமலஹாசன். அவர் எடுத்த படங்கள்ல வந்து என்ன ஒரு விசேஷம்னா, 50 படம் எடுத்திருக்காருன்னா அதுல 48 படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதுதான் ராஜ்கமலை பொறுத்தவரைய அவங்களுக்கு வந்து 90% வந்து வின்னிங் ரெக்கார்டு, ஹிட் ரெக்கார்டு இருக்கு. ஸோ அதுதான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தயாரிப்பாளராக இன்னைக்கும் பல படங்கள் எடுத்துக்கிட்டு, இந்த தீபாவளிக்கு அமரன் வரப்போகுது, இன்னும் பல படங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. ராஜ்கமல்ல அவர் எடுத்த விக்ரம் உச்சகட்ட வெற்றி அடைந்தது. அவருடைய இவ்வளவு வருட உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி கலெக்ட் ஆன படம் அது. அந்த மாதிரியான ஒரு மாபெரும் சாதனையை செய்த தயாரிப்பாளர் உலகநாயகன் கமலஹாசன். இன்னைக்கு வந்து இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட நடிகை ஸ்ரீதேவியுடைய பிறந்த நாள், பர்த் அனிவர்சரி. அவங்க மறைந்தாலும் ஸ்ரீதேவி மாதிரி இன்னொரு நடிகை கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அவங்க தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு போய் ஹிந்தியில போய் மிகப்பெரிய நட்சத்திரமாக வெற்றி கொடி நாட்டியவர் ஸ்ரீதேவி. உலகநாயகன் கமலஹாசனுக்கு மிகச்சிறந்த ஜோடி அப்படின்னா அந்த பேர், அவங்களோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட பாண்டிங்கு அது வந்து மிகச்சிறப்பா இருக்கும். அவ்வளவு சான்ஸே கிடையாது. உலகநாயகன் கமலஹாசனே 3ஆம் பிறைக்கு ஸ்ரீதேவியை ரெக்கமெண்ட் பண்ணி நடிக்க வச்சாரு. அவங்களுடைய வறுமை நிறம் சிவப்பா இருக்கட்டும், 3ஆம் பிறையா இருக்கட்டும், கல்யாணராமனா இருக்கட்டும், மீண்டும் கோகிலாவா இருக்கட்டும், அந்த பாண்டிங், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவா இருக்கட்டும், அந்த நடிப்பு, அந்த பாண்டிங்கு, அந்த குறிப்பா சொல்லணும்னா அந்த சிப்பி இருக்குது முத்தம் இருக்குதுன்னு ஒரு பாட்டு வரும். அதுல வந்து என்ன மாதிரி ஒரு பாண்டிங்கை காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 3ஆம் பிறை படம் ஃபுல்லாவே 2 பேருக்கும் உள்ள பாண்டிங், அந்த நரிக்கதை பாடல் அது வந்து வெகு சிறப்பா இருக்கும். ஸ்ரீதேவி கமல் ஜோடின்னா இதுதான் பெஸ்ட் ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய சினிமா சரித்திரத்திலேயே பெஸ்ட் ஜோடின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஜோடியா இருந்தாங்க. அது 80களோட, அதாவது மிட் 80s அந்த அளவு கூட இல்ல, லேட் 70s early 80s சொல்லலாம். அதோட அதுக்கப்புறம் அவங்க நடிக்கல. அவங்க ஹிந்திக்கு போயிட்டாங்க. ஹிந்தியில போய் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. ஹிந்தியில வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவர் உலகநாயகன் நடிச்சது வந்து அவர் டிம்பிள் கபாடியோட நடிச்சாரு, ரீனா ராயோட நடிச்சாரு. அந்த மாதிரி ஜோடி தான் அவருக்கு அமைஞ்சதே ஒழிய ஸ்ரீதேவியோட அதுக்கப்புறம் அமையவே இல்லை. பட் அந்த 2 பேருடைய ஜோடி, அந்த பாண்டிங்கிறது வந்து இன்னி வரைய பேசப்படக்கூடிய ஒரு ஜோடி. ஸ்ரீதேவி வந்து அவங்க மறைந்தாலும் அவங்களுடைய அந்த பல பாடல்கள், நம்ம குரு படத்துல வரக்கூடிய பாடல்கள் அதெல்லாம் வந்து இன்னைக்கும் நம்ம அந்த சிகப்பு ரோஜாக்கள்ல வந்து அந்த உலகநாயகன் துரத்திட்டு போறது, அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட ஜோடி. அந்த நினைவோ ஒரு பறவை பாட்டு, இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அதே மாதிரி குரு படத்துல வரக்கூடிய பாட்டு, பேரை சொல்லவா நியாயமாகுமாங்கிற பாட்டு, அதெல்லாம் அப்படியே நம்ம மனசுல வருது. அவர்களை இந்த பிறந்த நாள்ல நினைவு கூறுகிறோம்.